உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கர்த்தர் பேசி ஆண்டவரே அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருடைய திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரேக் பண்ணுறோம். ஆண்டவரே நல்ல தெளிந்த மனதோடு ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு நாங்கள் செவி கொடுத்து நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். கிருபையின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான மாலை பொழுதிலே நம் குடும்ப கூடுகையாக கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஆமேன், ஆமேன். ஆண்டுடைய வார்த்தை நாம் வாசித்த அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 10, 11, 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 10ஆம். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். எனக்கு குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் மேசியாவை குறித்த ஒரு சங்கீதம். அநேக சங்கீதங்கள் இயேசுவை குறித்து எழுதியிருந்தாலும் 2ஆம் சங்கீதம், 8ஆம் சங்கீதம், 16ஆம் சங்கீதம், 21ஆம் சங்கீதம், 23, 24 என்று சொல்லி அநேக சங்கீதங்கள் மெசியாவை குறித்து எழுதியிருந்தாலும் மெசியாவை குறித்து எழுதிய துவக்க சங்கீதம் இந்த 2ஆம் சங்கீதம் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். இதிலே நான் 3-4 காரியங்களை மாத்திரம் உங்களிடையே நான் பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். ஒன்று, உணர்வடையுங்கள். 2வது, எச்சரிக்கையாயிருங்கள். 3வது, பயத்துடனே நடுக்கத்துடனே சேவியுங்கள், களி கூறுங்கள். 4வது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாகமலும் இருக்கும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உணர்வடையுங்கள். உணர்வடையுங்கள் என்று சொன்னால் என்ன? இன்றைக்கு அநேக சம்பவங்களை பார்க்கும் பொழுதும் அநேக நேரத்தில் நாம் பிள்ளைகளை சொல்வோம், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு கொஞ்சமாச்சு என்ன இல்லை, ஒரு உணர்வே இல்லை. படின்னு சொல்வதற்காக இருக்கட்டும், காலையில் அதிகாலையில் எழும்புகிற காரியமாக இருக்கட்டும், கீழ்ப்படிதல் உள்ள எந்த காரியங்கள் ஆனாலும் சொல்லி ஒரு முறைக்கு மற்ற முறை நாம் சொல்லும் பொழுது நம்ம இடத்துல ஒரு கோபம் வருது. உனக்கு உணர்வு இல்லையா? நான் சொல்றதை குறித்து உனக்கு அறிவு இல்லையா? இல்லை என்று சொன்னால் நான் சொல்லுகிற காரியத்தை குறித்து உனக்கு கவலை இல்லையா? இல்லை என்று சொன்னால் நான் சொல்லுகிற காரியத்தை குறித்து உனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று சொல்லி அங்கே கேள்வி எழுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை போலதான் இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு உணர்வடைந்தவர்களாய் இருக்கிறோம், நம்மை நாமே கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம், உய்த்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் எப்பொழுதும் சொல்லுகிறபடி நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சமாதான ஜெப மையம் என்பது ஒரு குடும்ப கூடுகை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடாக இருக்கட்டும், நாம் ஆராதிக்கிற காரியமாக இருக்கட்டும், நாம் என்ன திட்டங்கள் தீட்டினாலும் அது ஆண்டவருடைய திட்டம் அல்லாது மனிதருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணுறதில்லை, எத்தனிக்கிறதே இல்லை.
நம்மை குறித்து நம்மோடு ஆண்டவர் இருந்து அநேக காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறதை நம் கண்கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப நம்ம எந்த அளவிற்கு இன்றைக்கு உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோம்? நீங்க எந்த அளவிற்கு உணர்ந்துக்கிறீங்க? நீங்க உணர்ந்த அளவிற்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கிறதா? உண்மையிலே நீங்க உணர்ந்து கொண்டு அந்த உணர்வின் பாதையில் நீங்க கடந்து போகிறீங்களாங்கிற சில காரியங்களை தான் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். எல்லாரும் அறிந்திருக்கிறபடி 21ஆம் தேதி 6வது மாதம் சனிக்கிழமை நம்ம என்ன கேட்டோம்? அதை ஏன் இப்போ கேட்குறீங்க? 21ஆம் தேதி 6வது மாதம் என்ன கேட்டோம்? என்ன கேட்டோம் அப்படின்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3 முதல் 51 வசனங்களை வாசித்துட்டு அடுத்த வாரம் நான் என்ன பண்ணுவேன், அதை பற்றி விளக்கமாக சொல்வேன். எனக்கு தெரியாது, அந்த 21ஆம் தேதி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடந்த 7 நாட்கள் ஆண்டவர் என்னோடு அந்த வருகையை குறித்தும் வருகையின் அடையாளங்களை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டே இருந்தார். அப்போ ஆண்டுடைய சமூகத்திலே நான் இந்த சனிக்கிழமை ஆராதனைக்காக என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் திட்டமும் தெளிவாக பேசின அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணோம், வருகை குறித்து பேசணும்னு ஆண்டு சொன்னதுனால வருகை நேரம் சுருக்கம் கொண்டு அந்த 24ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் வாசித்து உங்களுக்கு கொஞ்சம் சில காரியங்களை சொல்லிட்டு அடுத்த வாரம் நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அந்த 24ஆம் மத்தேயுவில் என்ன போட்டிருக்குது? அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் போட்டிருக்குது. ஓகே, ஒரு வாரம் போயிடுச்சு. அதுக்கு அடுத்த வாரம் எம்டி ஜெகன் வருவார்னு என்ன பண்ணாது யாருக்கும், எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கே தெரியலன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் திடீர்னு அந்த வாரங்கள் பிறந்து ஒரு 2-3 நாள் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுனால, ஆவியானவர் என்னை உந்தி தள்ளினதுனால, ஏன்னா அந்த வழி கரெக்டாக இருக்குது. 7 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறாரு. 7 நாளைக்கு அப்புறம் சனிக்கிழமை நான் உங்களோட இந்த வார்த்தையை பேசியிருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட நாட்களில் இவர் வரார். அப்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்னும் கூட உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம 21ஆம் தேதி அந்த ஆராதனையை முடிச்சுட்டு அப்புறம் 28ஆம் தேதி ஆராதனை மட்டும் பண்ணிவிட்டு மற்ற 24ஆம் அதிகாரத்தை மட்டும் என்ன பண்ணோம், 3வது வசனத்துலேருந்து 51வது வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு எங்கே போயிட்டோம், கன்வென்ஷன் போயிட்டோம். எத்தனை பேர் கன்வென்ஷன் வந்தீங்க? பிரசங்கம் தொடங்கணுன்னு என்ன வார்த்தையை பேசினாரு? அவர் பிரசங்கம் தொடங்கணுன்னே வாசிக்க சொன்ன வாசகமே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்துன்னா தொடங்கினார். 7 நாளைக்கு முன்னாடி பேசி சனிக்கிழமை ஒரு வாரத்தில் அந்த வார்த்தையை சொல்ல வைத்து அடுத்த வாரம் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன்னு சொல்ல வைத்து இங்கே மறுபடியும் அந்த அடுத்த வாரம் வரும் பொழுது அதை நம்ம இந்த வாசித்துட்டு அதே காரியத்துக்காக அங்கே போகும் பொழுது அவர் அதே வார்த்தையாக சொல்லும்போது நீங்கள் எந்த அளவுக்கு உணர்வாக இருந்தீங்க? புரிஞ்சுதா ஆண்டவர் உங்களோட தான் பேசினாருன்ட்டு? ஆமேன்னு சொல்கிறதெல்லாம் சரிதான், கை தூக்குறதெல்லாம் சரிதான், கொஞ்சம் கன்க்ளூஷனில் போகும்போது கடினமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி காலையில் எத்தனை பேர் பீஸ் ப்ரேயர் சென்டரில் வார்த்தை பார்த்தீங்க?
போடுங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்த வசனம் எது? சம்பந்தம் இருக்கா? இந்த வசனம் யார் போடுறா? எத்தனை பேருக்கு தெரியும்? மேமுக்கு தெரியும், லீலா மேமுக்கு தெரியும், வேற யாருக்கு தெரியும்? இது யார் போடுறா? இது நான் போடுறது இல்லை. இதுக்கு ஒரு மெயின் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் இருக்கீங்களோ மேம்? ஓகே ஓகே. அந்த மெயின் குரூப்பில் இருந்து தான் நான் பீஸ் ப்ரேயர் சென்டருக்கு போடுறேன். ஆனால் அந்த மெயின் குரூப்புக்கு போடுற ஆள் சவுதியில் இருக்கிறார். சனிக்கிழமை நம்ம கேட்ட அதே வார்த்தையை அவர் என்ன பண்ணுறாரு? அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நமக்கு இது வருது. அதோட முடியலை. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எத்தனை பேர் வீடியோ பார்த்தீங்க? என்ன வீடியோ சொல்ல முடியுமா? ப்ளே பண்ணுமா? சவுண்ட் வை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆலயத்துக்கு கடந்து போகிறவர்களாக இருக்கலாம், தேவனுடைய நம்பிக்கையை பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தருடைய வருகை குறித்து ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் அன்று சொன்னார், வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அப்ப ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம்? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எழுதி இருக்கிறது, இரவிலே திருடன் வருகிறது போல நாள் வரப்போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி சாயங்காலம் வெளியில் வந்த அந்த வீடியோ. இந்த வீடியோவும் மதுரையில் தான் எடிட் பண்ணப்பட்டது. தொற்கா இருக்கும்போதே நாங்கள் ஒரு மரித்து 40 நாள் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ கொடுத்த மெசேஜோட ஷார்ட்ஸ். ஆனால் ஷெடியூல்டில் இருந்திருக்கு. எப்போவுமே ஷெடியூல்டு வந்து 1 மாத ஷெடியூலில் இருக்கும். 30 நாள், இப்போ 30 நாள் வந்து ஷெடியூல்லே இருக்கும். 30 நாள் கழித்து தான் இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா இன்றைக்கி பதிவேற்றோம்னா 30 நாளைக்கு அப்புறம் தான் ஏற்றவே முடியும். அப்படி லைனாக வந்த வீடியோவில் நமக்கு வந்தது எது? இது. அதோட முடியலை. திங்கட்கிழமை காலையில் 30ஆம் தேதி, போன மாதம் 30ஆம் தேதி. அடுத்தது என்ன போட்டிருக்குது? இடுக்கமான வாசல் வழியாய். இது எதை குறிக்குது? பரலோகத்துக்கு போகிறத குறிச்சு. வசனம் சொல்லுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுது, ராஜாக்களே உணர்வடையுங்கள். நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். நம்முடைய வேலையில் ரொம்ப பிஸி, நம்முடைய வேலை காரியத்தில் ரொம்ப இது. கிரண் தம்பி அங்கே ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்திருக்கப்போ சொன்னோம், ஜெகனன் அந்த சனிக்கிழமை மெசேஜில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை சொன்னாருன்னு தெரில. எல்லாத்துக்கும் பிஸி, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. வேலைக்கு டைம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, அதுக்கு டைம் இருக்குது, இது டைம் இருக்குது. ஆனால் ஆண்டவரை தேடுறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, வேதம் வாசிக்கிறதுக்கு என்ன இல்லை? டைம் இல்லை. என்னைக்கு? சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை? சனிக்கிழமை. அப்போ கிரண் ஒய்ஃப் என்கிட்ட வந்து சொன்னா, ஆனால் நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் அவர் சொன்னார். இந்த உணர்வு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாக நம்மளை ஃபாலோ பண்ணி வருகைக்காக 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 ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் எந்த அளவுக்கு உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோம்? நம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் மாறிவிட்டோமா? நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கடந்து வந்து விட்டதா? நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்நானம் எடுத்துட்டோமா? அபிஷேகம் பெற்றுக்கிட்டோமா?
ஒருவேளை அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா ஆவி ஆத்மா பரிசுத்தமாய் காத்துக்கொண்டவருடைய வருகைக்கு இந்த நிமிஷமும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாம் எப்படி உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோம்? மத்தேயு 24 அதிகாரம் அது 37 முதல் 39 வரை சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயம் ஜனங்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராமல் இருந்தார்கள். நோவா ஒரு நல்ல பேழையை உண்டு பண்றாரு. நோவா தேவனுடைய கரத்திலிருந்து வார்த்தைகளை வாங்கி கோப்பேர் மரத்தில் இந்த சைஸில் இப்படி எல்லாம் செய்யணும்னு வார்த்தைகளை வாங்கி பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ண தொடங்குறாரு. அழிவு ஒன்று வரப்போகுது, எல்லாரும் என்ன பண்ணிடணும், பேழைக்குள்ளே வாங்கன்னு சொல்லி அறைக்குவல் விடுக்கிறாரு. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாமா, ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் உணர்வில்லாமல் இருந்தார்கள். இந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு உணர்வுள்ளவர்களாக இருக்கிறீங்க? மத்தேயு 12 அதிகாரம் 34 வாசிக்கும் பொழுது அங்கே விரியன் பாம்பு குட்டிகளே, வாசிங்க. எப்படி பேசுவீர்கள்? மத்தேயு 3:7 வாசிங்க. குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? சதுசேயரை பார்த்து பரிசேயரை பார்த்து கேட்கிறாரு. லூக்கா 18 அதிகாரம் 10 முதல் 14 வரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஒரு பரிசேயனுடைய ஜெபம் இருக்குது. லூக்கா 18 அதிகாரம் 10 முதல் 14. ஆயக்காரன் துணியாமல் அடித்துக்கொண்டு பாவியான என் மேல் கிருபையாயிரும். பரிசேயருடைய ஜெபம். நான் எல்லாம் பண்றேன். பரிசேயர் சதிசேயர்ன்னு சொன்னா அவங்க வேதத்தில் கற்று தேர்ந்தவர்கள். யூத மத சடங்கிற்கு எப்படி ஒரு பாஸ்டர் இருக்காரோ அதே மாதிரி அவங்க ஒரு அர்ச்சகர் மாதிரி. யூத மத சடங்குகளுக்கு சதிசேயர் பரிசேயர் இல்லாமல் ஒரு காரியம் என்ன பண்ண முடியாது. நியாயப்பிரமாணம் சகலத்தையும் கற்று தேறினவர்கள், நியாயப்பிரமாணத்தை கற்று அறிந்தவர்கள். அதை போல மரணம் உயிர்த்தெழுதல்ங்கிற நம்பிக்கை இல்லாதவங்க. பரிசேயர் சதிசேயர் ஒருவருக்கொருவர் முரண்பாடான உள்ளவர்கள். நாங்கள் சொல்கிறதா என்னது சரி சொல்லுவாங்க. என்ன உங்கள் சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓய்வு நாளில் நெல் கொறிக்கிறாங்க. என்ன ஓய்வு நாள் உங்கள் சீஷர்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏசுக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க. ஏன்னா பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொன்னால் அங்கே என்ன பண்ணக்கூடாது, சமையல் கூட என்ன பண்ணக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஓய்வு நாள் என்று சொன்னால் ஓய்வு நாள், அவ்வளோதான்.
அன்றைக்கு நம்ம சமைக்கவோ அடுப்புக்கோ எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் ஆதியாகமத்தை எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தெளிவாக போட்டிருக்குதும், ஆபிரகாம் குடும்பம் மாத்திரமல்ல, ஆடு மாடுகள் கூட என்னவா இருந்திருக்கு, சாப்பிடாம உபவாசமாக தான் இருந்திருக்குது. அப்படி நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் கற்று தேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ யோவான் ஸ்நானகத்தை என்ன பண்ணுறாங்க, ஞான ஸ்நானம் எடுக்க வராங்க. அவங்க பாரம்பரியத்தில் அவர்களுக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை. யூத முறைப்படி சகலவற்றையும் கற்றுத்தேறி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உரைக்கப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் ஒரு உணர்வு வந்தது. உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும், உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னாலும், வனாந்திரத்திலே யோவான் ஸ்நானகன் போதிக்கிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே அவன் போதித்து அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தி ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுத்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய கையில் ஞானஸ்நானத்தை எடுக்க பார்த்திருந்த அந்த சதுசேயர் பரிசேயருடைய இருதயத்தில் ஒரு உணர்வு வந்தது. ஒரு உணர்வு, நானும் இந்த பழியில் போக வேண்டுமே, நானும் இந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மை அடைய வேண்டுமே, நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வு வரும் பொழுது தன்னை அந்த கற்பனைக்கு அனுசரிக்கிற ஒரு மனிதனாக ஒரு சதிசேயரும் பரிசேயரும் மாறின காரியங்களை பார்க்கிறோம். அவர் சொல்ற, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு வழியை காட்டினவன் யார்? இந்த வசனம் சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும். குமாரன் 12வது வசனம், சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், குமாரன் கோபம் கொண்டாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி. இங்கே சொல்றாரு, வரும் கோபத்திற்கு தப்பிக்கொள்ள வழி காட்டினவன் யார்? எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபம், வருகை சமீபம், வருகை சமீபம் என்று சொல்லி நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அடிக்கடி உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய செவிகளிலே கேட்கும் பொழுது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப், உங்களுடைய வாழ்க்கையில உணர்வு என்ன வந்தது? ஒருவேளை உணர்வடையவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு என்னவா இருக்காது, ஒரு அர்த்தமும் இருக்காது. பரிசேயரும் சதிசேயரும் பாரம்பரியத்தில் வாழ்ந்தவங்க தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு ஃபோட்டோ, எத்தனை பேர் ஜீசஸ் ஃபோட்டோ பார்த்துருக்குறீங்க? கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற ஜீசஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்குதா? ஃபோட்டோ பாருங்க, யாரு இருக்குது? ஜீசஸா? என்ன போட்டிருக்குது அதில்? நான் இயேசு அல்ல, என் பேர் நான் ஒரு 2வது, என்னை வணங்குவதை நிறுத்துங்கள், நான் உண்மையான இயேசு, நான் ஒரு நடிகர். 3வது, நான் இயேசு கிறிஸ்து அல்ல. அடுத்து 4வது, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு தெரியாது, ஆண்டவர் பேச சொன்னதை நான் பேசுகிறேன். இது யாரையும் பாதிச்சா நான் பொறுப்பு. உணர்வடைய சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே என்ன இருக்காது, என் ஃபோட்டோ தான் இருக்கும். உயிரோடு இருக்கிற என் ஃபோட்டோ தான் இருக்கும். ஐசக் ஜெபஸ்டினோட ஃபோட்டோ, ஜீசஸ்ன்னு ஒரு ஃபோட்டோ நிறைய. ஆண்டுடைய வார்த்தை, அவர் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை
தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது மனுஷ ரூபமாய் மகிமை பொருந்தியவராய் கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வடைய வேண்டும். உண்மையிலே நான் சொல்றேன், ஒரு வார்த்தை ஒரு முறைக்கு 2 முறை கேட்டாலே நான் ஆண்டு சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிப்பேன். 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த வருகையை பற்றி நான் சும்மா விளையாட்டெல்லாம் பேச கிடையாது. ஆண்டு என்கிட்ட 7 நாள் பேசிக்கிட்டே இருந்த வார்த்தையை தான் நான் மறுபடியும் கொஞ்சம் மெருகேற்றி நான் சொன்னது. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உணர்வு வருது? எத்தனை பேர் சதி செய்கிற போல, எத்தனை பேர் பரிசெய்கிற போல உங்கள் ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? எனக்கு ஒரு உணர்வு இருக்குயா, நான் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு விரும்புகிறேன், ஆண்டுடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கணும்னு விரும்புகிறேன். நிறைய நேரத்தில் நம்மளை பாரம்பரியம் விட மாட்டேங்குது. ஜீசஸ் என்ன பண்ண மாட்டேறாரு? ஆமாம், ஃபோட்டோ ஜீசஸும் நம்மளை விட மாட்டேங்கிறாரு. உண்மையாக நமக்காக மரித்து உயிர் தெளிந்த ஜீசஸும் நம்மளை என்ன பண்ண மாட்டேறாரு? பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஃபோட்டோ இல்லையா? எல்லாரும் யார் தான்? யாரும் ஆண்டவருக்கு முன்னாடி கேமரா வெடிச்சுக்கிட்டு என்ன பண்ணலை. நீங்கள் ஒரு வேளை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய நீங்கள் ஜெப அறையில் அவரை பார்க்கலாம், நீங்கள் ஆவியில் அவரை பார்க்கலாம், நீங்கள் ஆவியில் அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை ஆவியில் நீங்கள் துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய சிந்தனையில் அனுபவிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு போட்டோவில் அடங்குகிற கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு சிலைக்குள் அடங்குகிற கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு பாரம்பரியத்திற்குள்ளே, ஒரு சடங்காச்சாரத்துக்குள்ளே அடங்குகிற கடவுள் அல்ல. அவர் வார்த்தையான கடவுள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். சதுசேயர் பரிசேயர் அவ்வளவு வைராக்கியமானவர்கள். ஆனால் சத்தியத்தை அறிந்த பொழுது, உண்மையை அறிந்த பொழுது அவருடைய இருதயத்துக்குள்ளே ஒரு உணர்வு வந்துச்சு. சொல்றாரு, உங்களை தப்பித்துக்கிறதுக்கு வழி எவன்டா காட்டினா? அவன் மனசுக்குள்ள சொல்லியிருப்பான், நீ தான் பாவி, மனம் திரும்ப நீ ஊர் பூரா கத்திக்கிட்டே கிடக்குறியே, அப்புறம் எப்படி எங்களுக்கு உணர்வு வராமல் இருக்கும்னு நினச்சிருப்பாங்களா இருக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, சிஸ்டர் உணர்வு இருக்கா உங்களுக்கு? பிரதர் உங்களுக்கு உணர்வு இருக்கா? அவரை தனியாக உட்கார வச்சிட்டீங்க. சோத்திரம். ஞானஸ்நானம் அப்படின்னா நம்ம நினச்சிடுறோம் நிறைய நேரத்தில். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் காரியங்கள் எல்லாமே இது பண்ணுறதுனால ஒருவேளை மதம் மாறுறோம் போல இருக்குது, மத சடங்காச்சாரம் போல இருக்குது. அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அடையாளம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இருதயம் உணர்வு உள்ளதாக இருக்கணும். 2வது எச்சரிக்கை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க கொஞ்சம். எச்சரிக்கையாயிருங்க. 4வது வசனம். எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 24:4 சொல்லுது, வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். 24:6 சொல்லுது, யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படும் பொழுது எச்சரிக்கையாயிருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களுடைய ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது, நம்முடைய ஆத்துமா வாழக்கூடியது, நம்முடைய ஆத்துமா ஜீவனுடையது, நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. நம்முடைய ஆத்துமாவுக்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். அந்த ஆத்துமாவை குறித்து என்னவா இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். மத்தேயு மார்க் 13:5 வாசிக்கும் பொழுது அதில் மறுபடியும் சொல்றாரு. மார்க் 13:5 வாசிங்க பார்க்கலாம். மார்க் 13:5.
வஞ்சியாதபடி. வசனம் ஒரு பக்கம் சொல்லும்போது இன்னொருத்தவங்க இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா, ஏசு வர்றதெல்லாம் சும்மா, கிறிஸ்தவன் சொல்றதெல்லாம் சும்மா, கிறிஸ்தவங்க சும்மா மதம் மாத்துறாங்க, கிறிஸ்தவங்க மதத்தின் பேர்ல இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. வசனம் சொல்லுது, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மார்க் 13:23 சொல்லுது, எச்சரிக்கையாயிருங்கள், எல்லாவற்றையும் முன்னதாக அறிவித்திருக்கிறேன். மத்தேயு அந்த 24ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க, மார்க் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. எல்லாமே முன்னாடி சொல்லிட்டாரு. இனி ஒரு புத்தகம் எழுதி தர வேண்டியதில்லை. வருகை இப்படித்தான் இருக்கும், முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி எழுதி தர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். முதலாவது சொன்னேன், உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்போது, ஆண்டுடைய வார்த்தை நம்மளோடு பேசும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், கொல்லிமலைக்கு. அங்கே போட்டிருந்துச்சு கேர்பின் பெண்டு, எதிரே வர்ற வாகனம் என்ன பண்ணாது தெரியாது, கவனமாக பார்த்து மெதுவாக, வேகமாக போனால் என்ன ஆகும்? எச்சரிக்கை பலகை வச்சாச்சு, ஹேர்பின் பெண்டு, மெதுவாக போங்க, எய்த்தாப்பில் வர்ற வண்டி தெரியாது, கவனமாக போங்க. இல்லை, எனக்கு நல்ல வண்டி இருக்குது, எனக்கு நல்லா ஓட்ட தெரியும்னு வேகமாக போனால் எங்கே கிடக்கணும்? கொல்லிமலையிலேருந்து கொடைக்கானலில் கிடக்கணும். எச்சரிக்கை வச்சாச்சு. யோனா எச்சரித்தான், நோவா எச்சரித்தான், பாரி நகர் KK நகரில் ஐசக் உங்களை எச்சரிக்கிறான். எச்சரிக்கை கேட்டுக்கொண்டு செவிடனை போல, காது கேளாதவளை போல தன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் யாருடைய பொறுப்பு? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் வேதத்தில் பதில் இருக்குது. இதெல்லாம் எனக்கு பேசுறது கொஞ்சம் சங்கடமான காரியம்தான், ஆனால் பேசிதான் ஆண்டு என்கிட்ட கேட்பாரு, வின்சென்ட் சார் குடும்பத்தை வச்சுருந்தியப்பா என்ன பேசுன, சத்யா மேம் சரவணன் சாரை வச்சுருந்தியப்பா ஆசீர்வதிச்சு மட்டும் ஜோம் பண்ண, ரைட்டு ஓகே, அடுத்து ஆசீர்வாதம் பூமியில் முடிஞ்சிடும். ஆனால் ஆத்துமா ஒன்று இருக்குது, வீடு காரு சொத்து சுகங்கள் பணம் படிப்பு இந்த பூமியில் முடிஞ்சிடும். ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மரணத்திற்கு பிற்பாடு உள்ள அந்த வாழ்க்கைக்கு ஆயத்தம் இல்லாமல் கொண்டு போக முடியாது. நான் அநேக நேரத்தில் சொல்வேன், சொர்க்கரதத்தில் போனாக்க சொர்க்கத்துக்கு என்ன பண்ணிட முடியாது. அப்படி யாராவது சொர்க்க ரதத்தில் போனவங்க சொர்க்கத்துக்கு போனாங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், அந்த சொர்க்க ரதத்தில் நானும் போகலான்னு பார்க்குறேன். இப்போ கல்யாண ரதத்தை விட சொர்க்க ரதம் தான் நல்லா என்னவா இருக்குது. ஆமாம், நானும் பார்க்குறேன், நானும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்க்குறேன். சொர்க்க ரதம் போடு பூரா கல்லறைக்கும் எதுக்கு தான் போகுது. சரவணன் சாருக்கு தெரியல போல, சார் அந்த இதை கொண்டுட்டு போகிறாங்கல்ல, மரித்தவங்களை கொண்டுட்டு போகிறாங்கல்ல சொர்க்க ரதம்னு போட்டு. ஆனால் சொர்க்கத்துக்கு கொண்டு போக மாட்டுறாங்க, கல்லறைக்கும் சுடுகாட்டுக்கும் தான் கொண்டு போகிறாங்க. உலகம் நம்மளை ஏமாத்துது. சொர்க்க ரதம்னு போர்டு போட்டு அதில் படுக்க வச்சு 4 பேர் கொண்டு போகிற இடம் அல்ல சொர்க்கம், நாமே போகிற இடம். நம்முடைய வாழ்க்கை நம்மை கொண்டு போகும், நம்முடைய செயல்பாடு நம்மை கொண்டு போகும். நாம் எப்படி வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை தான் நம்மை அந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எச்சரிக்கை, முதலாவது உணர்வடையணும், ரெண்டாவது எச்சரிக்கையாக இருக்கணும், மூணாவது பயத்தோடு. வாசிங்க அந்த 11வது வசனம் 2:11. பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். மூன்றாவது பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். நாலாவது நடுக்கத்துடனே களி கூறணும். ஐந்தாவது அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். முதலாவது என்ன சொன்னேன்?
உணர்வடையணும். ரெண்டாவது எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு கரண்ட் கம்பி, என் பிள்ளைங்க SBIOS ஸ்கூலில் படித்தப்போ ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு என்ன ஆயிடுச்சு, கரண்ட் கம்பி அந்து விழுந்துருச்சு. யாருக்கும் தெரியாது. நானும் அந்த அந்த கடையில் இருக்கிறவங்களும் தான் இதெல்லாம் கல்லெல்லாம் போட்டு பாதுகாப்புக்கு நின்றுருந்தோம். ஸ்கூலு விடுற டைம், யாரும் வந்துடக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லுவோம், கரண்ட் கம்பி வராத, மீறி வந்தா எச்சரிக்கை. மூணாவது, பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். நம்ம கர்த்தரை எப்படி சேவிக்கிறோம், கர்த்தரை நம்ம எப்படி தொழுது கொள்கிறோம், கர்த்தரை நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்? பயத்துடனே அவரை சேவிக்கணும். ஆண்டவரை நம்ம ஏதோ நம்ம நினச்சிட்டு நம்ம அநேக சூழ்நிலையில் ஃபோட்டோவில் வச்சிடுறோம். ஆண்டவரை அநேக சூழ்நிலை சிலுவையில் வச்சிடுறோம். அநேக சூழ்நிலை ஆண்டவரை என்ன பண்ணிடுறோம், ஜெபமாலையில் வச்சிடுறோம். ஆண்டவரை என்ன பண்ணிடுறோம், சொரூபத்தில் வச்சிடுறோம். ஆண்டவரை ஏதோ ஒரு இடத்துல வச்சிடுறோம். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அவ்வளோ பெரிய தெய்வத்தை தான் நம்ம வணங்குறோம். அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் வசனம் சொல்லுது. இஸ் ஆல் மைட்டி. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம் இல்லை. இயேசுவை தேடி எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கும் போக வேண்டியதில்லை. இயேசு எங்க கூப்பிட்டாலும் வருகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் எங்கும் நிறைந்தவர். இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதே போலதான் எங்கும் வியாபித்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே வானத்துக்கு ஏறின அங்கேயும் இருக்கிறீர். என்ன பண்ண, பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் எங்க இருக்கிறீனா? யோசித்து பாருங்க. நிறைய ரெஃபரன்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் பைபிள்ல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், பயத்தோட கர்த்தரை சேவிக்கணும். பயத்தோடு இல்லை, மூணாவது பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். நாலாவது நடுக்கத்தோடு களி கூற வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிறது, சந்தோஷப்படுறது, அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி இருக்கணும்? நடுக்கத்தோடு. ஐந்தாவது, அவரை அண்டிக் கொள்ளணும், அவரை சார்ந்து கொள்ளணும். பார்த்துருக்குறீங்களா? நம்ம எங்கேயாவது பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா, தெரியாத இடம்னா பிள்ளைங்க நம்மளையே டிபெண்ட் பண்ணி வரும். பார்த்துருக்குறீங்களா? என் பையனெல்லாம் தெரியாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால், டாடி கையை பிடிச்சிக்கோங்க டாடி. அவன் பிடிக்கிறானோ இல்லையே, என்ன பிடிக்க சொல்லுவான். மற்றபடி தெரிஞ்ச இடம்னா அவன் பாட்டு காடு போக்கில் போவான். ஆனால் தெரியாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவன் என் கையை பிடிக்கிறத விட, டாடி என் கையை பிடிச்சிக்கோங்க. காரணம் என்ன? அண்டிக்கொள்ளுகிற அனுபவம். தகப்பனுடைய அந்த பாதுகாப்பில், தகப்பனுடைய அந்த அரவணைப்பில், அந்த தகப்பனுடைய அந்த தகப்பன் கையிலேருந்து யாரும் என்ன பண்ண முடியாது. ஒரு நாள் நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தேன், சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே சொன்னேன்னா எங்கே சொன்னேன்னு தெரியல. கொடைக்கானல் போயிருந்தோம். ஒரு வீட்டுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி 1 மணி ஆயிடுச்சு. கொடைக்கானலில் நைட்டு 1 மணி வந்துட்டா என்ன வரும்? கரடி வரும், காட்டு மாடு வரும், பன்னி வரும், எல்லாம் வரும். ஆமாம். உடனே பாஸ்டர் எப்படி போவீங்க? பரவாயில்ல, நாங்கள் போயிடுறோம் ஐயா, எங்களை பார்த்தா பன்னி எதுவும் பண்ணிட போகுது அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். என் பையன் டைட்டாக கையை பிடிச்சிக்கிட்டோம். டாடி என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படி. பன்னி வந்தால் டாடி என்ன கடிச்சா தீம்பாரு? பன்னி வந்தால் என்ன ஆகும்? புரியல. அதான், பன்னி வந்தால் டாடி தப்பு வைக்க முடியாது, மாடு வந்தால் தப்பு வைக்க முடியாது, எது வந்தாலும் தப்பிக்க முடியாது. ஆனால் டாடி மீது உள்ள நம்பிக்கை, என் டாடி இருந்தால் கரடி என்ன பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. எங்கள் டாடி இருந்தால் மாடு என்ன பண்ணாது, பண்ணாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அண்டிக் கொள்ளுகிற அனுபவம், அவரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் எத்தனை பேருக்கு அது இருக்குது? ஏதோ நம்ம கொஞ்ச நேரம் வரோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், அது மட்டுமா? இல்லைன்னா எப்பவும் நம்ம அவரை சார்ந்துக்கிறோமா?
எது சொன்னாலும் ஸ்தோத்திரம், எது சொன்னாலும் நீங்க தான்ப்பா, எது சொன்னாலும் நீங்க பார்த்துக்குவீங்க ஆண்டவரே, எது சொன்னாலும் நீங்க, நான் கவலைப்பட மாட்டேன், நீங்க எல்லாம் இது பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அவரை அண்டிக் கொள்றவங்களா இருக்கிறீங்க? இந்த கடைசி நாட்கள்ல அவர் அண்டிக் கொள்வதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நம்ம இங்க கொண்டு வந்ததின் நோக்கம், கர்த்தர் இங்க கொண்டு வந்ததின் நோக்கம் ஒரு நோவா பேழைக்குள்ள இருக்கிற காக்கப்படுகிற குடும்பங்களாக. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு இப்படி சின்ன கூட்டத்தை வச்சுக்கிட்டு இப்படிலாம் ஓட்டிகிட்டு இருக்கலாம் எனக்கு விருப்பமே இல்லை. ஸ்டார்டிங் காலங்களில் லீலா மேமுக்கு தெரியும், ஏகப்பட்ட இடங்களுக்கு போயிருக்கோம் நைட்டு பகல் பார்க்காம. போன வாரம் உங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் நைட்டு உட்கார வச்சுருந்தேன். அதெல்லாம் சும்மா கொஞ்சம். சில நேரத்தில் நைட்டு 1 மணி 2 மணி 2 மணிக்கு குட் சைட்டில் போயெல்லாம் ஜோம் பண்ணி இருக்கிறோம். இதில் அது பேரில் மேலப்புதூர் ஜங்ஷனு, அந்த இப்போ இது பாலம், காலேஜு, அப்படி நிறைய இடங்களில் போய் நின்று நைட்டு ஜாமோன்னு தெரியாமல் ஜோம் பண்ணியிருக்கிறோம். அநேக இடங்களுக்கு பிரசங்கத்துக்காக போயிருக்கிறோம். ஆனால் இந்த காரியங்களை கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தினதுனால தான் அந்த காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதற்குள்ளே வந்த நீங்கள் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. நாட்கள் ரொம்ப சமீபம். என்னென்னமோ சொல்கிறாங்க. உன்னையுமே கிரகிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மூளை செயல்படலை. பஞ்சத்தை பற்றி சொல்கிறாங்க, ஏஐ மூலமாக வருகிற பிரச்சனைகளை குறித்து சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் சோசியல் மீடியாவில் பாருங்கள், அறிவு பெருத்து இருக்குது. சின்ன பிள்ளைகள் கூட அவங்க பேசுகிறது, அவங்க சிந்திக்கிற காரியங்கள் எல்லாம் அவ்வளோ ஃப்ளஷ்லியாக சிந்திக்கிறாங்க. சில விஷயங்கள் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, சில விஷயங்கள் நான் பார்த்தேன், சில விஷயங்கள் நான் அறிந்தேன். அந்த காரியங்கள்லாம் கேட்கும்போது, ஆண்டவரே எப்படி என்னுடைய பிள்ளைகளை வளர்த்து எடுத்துட முடியுங்கிற பயம், நடுக்கம். ஆண்டவருக்கு பயப்படுகிற சிறு கூட்டத்திற்காக ஆண்டவர் வரப்போகிறார். உங்களை பாதுகாப்பதற்காக தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு 2 மணி நேரம் பாடுறோம், ஆடுறோம், துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், போதாது. ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை அடுத்தடுத்த ஸ்டெப் நாளுக்கு நாள் மறுரூபமாக வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த நாள் நாம் பாடினோம், நானும் ஆடி பாடி என்ன பண்ணுவேன், நேசரோடு சேருவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் நேசரோடு சேருவேன்? ஃப்ளைட் டிக்கெட் இல்லாமல் ஃப்ளைட்டில் போக முடியாது, ட்ரெயின் டிக்கெட் இல்லாமல் ட்ரெயினில் போக முடியாது. பரலோகத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றோ காத்திருந்தோ அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து அப்பம் பிட்டு ஜெபித்து வேதம் வாசித்து இருந்தால் தான் அவருடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியும்? போக முடியும். இன்னொரு காரியம் இருக்குது தெரியுமா? நான் உங்களுக்கு நிறைய காட்டணும்னு வச்சுருந்தேன், நேரம் இல்லை. ஏன்னா சோலார் சுனாமி, எத்தனை பேருக்கு அந்த நாலேஜ் இருக்குது? சோலார் சுனாமி 2030க்குள்ள ஒரு முறை தாக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. சோலார் சுனாமி வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? நெருப்பை கொப்பளிக்கும். நம்முடைய எலும்பெல்லாம் அப்படியே என்ன ஆகிடும்? எப்படி இந்த எலக்ட்ரிக்கு சுடுகாட்டில் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எரிஞ்சு போயிடுவோம். அமெரிக்கா மேலை நாடுகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பங்கர் ரெடி பண்ணிட்டாங்க. எவ்வளோ தெரியுமா? அது வெறும் 18 கோடி தான். வெறும் நான் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா மறுபடியும் நான் டீட்டெயில் காட்டுறேன். ஃபுல்லாக பூமிக்கு கீழே 30,000 அடிக்கு கீழே கம்ப்ளீட்டு இதை மாதிரி ரோடு, மின் விளக்கு, வீடு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க அந்த சோலார் சுனாமிலேருந்து பாதுகாக்க. இந்தியா இல்லை, ஃபாரினில் சொல்லிட்டு இருக்கேன்.
ஒரு வீடோட காஸ்ட் 18 கோடி மட்டும்தான். அந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு உங்களுக்கு கொடுப்பாங்க 18 கோடி. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வருகை இருக்கும். எத்தனை பேர் போறதுக்கு ஆயத்தமாகறீங்க? ஒரு விசை கூட எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவர் விரும்புகிற அந்த ஆயத்தம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா? உணர்வுள்ளவனா இருக்கிறனா? எச்சரிக்கையை பார்த்து அதன்படி நடக்கிறவனாய் இருக்கிறனா? பயத்துடனே கர்த்தரை சேவிக்கிறவனா? நடுக்கத்துடனே களி கூறுறவனா இருக்கனா? அவரை அண்டிக் கொள்றவனா இருக்கிறனா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை கூட உங்களை ஆராய்ந்து பார்த்து, எத்தனை பேர் எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது எத்தனை பேர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறீங்க? ஆண்டவர் இயேசுவினுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை எத்தனை பேத்துக்கு இருக்குது? ஏன்னா பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே அதிகாரம் உள்ளவர். ஒரு காளையின் இரத்தம் அல்ல, ஒரு புறாவின் இரத்தம் அல்ல, ஒரு மிருகங்களின் இரத்தம் அல்ல, பாவம் அறியாத பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் விலைக்கு வாங்கினது மட்டுமல்லாமல் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக நம்மையே அவர் நமக்காக தந்தாரே, அவரையே நமக்காக தந்தாரே. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன். ஆனால் ஞான ஸ்நானத்துக்கு எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? பரிசேயரும் சதிசேயரும் சகல சத்தியமும் அறிந்தவர்களாயிருந்தும், ஆனால் உபதேசம் பிரசங்கிக்கப்படும் பொழுது, சத்தியம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அவர்களை அடக்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவருடைய இருதயத்தில் உண்டான ஒரு உணர்வு அவர்களை ஞான ஸ்நானத்துக்கு நேராய் நடத்தியது. வார்த்தையின் மூலமாய் வந்த அந்த இரட்சிப்பு அவர்களை இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையில் பங்குள்ளவர்களாய் மாற்ற ஏதுவாய் இருந்தது. என்னுடைய சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வருகை இருக்குமானால் நானும் எடுத்துக்கொள்ளப்படணும்? சுனாமி புயல், யுத்தங்கள், பிரச்சனைகள், பஞ்சங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது இயேசு வருகை வந்தால் நான் அவரோடு போக வேண்டும் என்று சொல்லி என்னையும் நான் அர்ப்பணிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? என்னையும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னையும் உம்முடைய சமூகத்தில் எடுத்துக்கோங்க, உம்முடைய வருகையில் நானும் காணப்படணும், என் குடும்பம் பிள்ளைகள் காணப்படணும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். எஸ், ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் கொண்டு போவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை நான் ஞானஸ்நானத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒரு சதிசெயர் பரிசெயரே எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், நீரே எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கும் ஞானஸ்நானம் அவசியம் ஆண்டவரே. நானும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டருக்கு நேராக ஹல்லேலூயா.